அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி பலனை தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் புதுவிதமான தாக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் என்ன மாதிரியான விபரீதங்களை ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். சனி பகவான் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எந்த விதத்தில் பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதுமே நன்மைகளை அவங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவானை சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கும் பொழுது மாசி 22ஆம் நாள் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:31 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். நவ கிரகங்களின் சஞ்சாரத்தால் மந்தமான நிலையும் கர்ம வினைகளின் பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் சனி பகவான் இருக்கிறார். இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது 30 மாதங்கள் ஆகுவதாக சொல்லப்படுது. இந்த மாற்றங்கள் மனித வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீன ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி பார்க்கும் பொழுது மோட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. அயன சைன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை இது குறிப்பதாக சொல்லப்படுது. சனி பகவான் ஒரு ராசியில அமரும் போது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில பல உண்மைகள் இதனால வெளிவரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால பல ரகசியங்கள் இதன் மூலம் கண்டிப்பா நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் பார்க்கும் பொழுது பல புதிய மாற்றங்கள் நிச்சயமா உருவாகலாம். மருத்துவ துறையில இதுவரை இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் நிச்சயமா ஏற்படலாம். இந்த மாதிரி பல வகையான மாற்றங்கள் இந்த சனி பயிற்சி மூலமாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சனி பயிற்சியில நம்ம என்ன விஷயம் செய்யறோமோ அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவி செய்யலாம். ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு நிச்சயமா உதவி செய்யலாம். அதுபோல சனீஸ்வர தலங்களுக்கு நீங்க சென்று வரலாம். இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். சனி பகவான் ஒருவரது கர்மாவின் பிரதிபலிப்பாக இந்த காலகட்டங்களில் நிச்சயமா செயல்படுவார். இதனால தூய மனதுடன் மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் நீங்க உதவி செய்து வந்தீங்கன்னா இதற்கு சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதனால சனியினுடைய தாக்கம் நிச்சயமா குறையலாம். தர்மம் மூலம் கர்மம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இதனால நிச்சயமா ஏற்படும். ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு ராசி நேர்களும் இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் இந்த மாதிரி உதவிகளை கண்டிப்பா நீங்க செய்யலாம். இந்த மாதிரி உதவிகளை நீங்க செய்து வரும்பொழுது கண்டிப்பா சனி பகவானுடைய தாக்கத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீதங்கள் நிச்சயமா குறையலாம். ஸோ சனி பயிற்சி காரணமாக கடகராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு மாபெரும் விடுதலையை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அஷ்டம சனி கோளாறுகள் இப்போதைக்கு முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. சனியினால் நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், இழப்புகள் அனைத்துமே நீங்கி இனி அதிர்ஷ்ட காற்றை சுவாசிக்க போகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். இது பாக்கியஸ்தனி என்று நாம சொல்லலாம். அதாவது அஷ்டம சனியால் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு நாம சொல்லலாம். தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகம் உங்களுடைய வாழ்வில் மீண்டும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை உங்களுடைய மனதில் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் உருவாகலாம். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கலாம். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண தடைகள் நீங்கி சுப காரியங்கள் உங்களுக்கு இனிதே நடக்கலாம்.
தந்தையுடன் உங்களுக்கு இருந்த விரிசல்கள் நீங்கி இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இதுவரை நிலவி வந்த நிதி நெருக்கடிகள் அனைத்துமே நல்லபடியாக தீரலாம். கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கலாம். பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரலாம். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் மற்றும் கனவுகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நிறைவேற தொடங்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாக கடகராசினியர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் பெருமிதம் கொள்ளும் சூழல் உங்களுக்கு அமையலாம். திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும். தொழில் உத்தியோகம் பார்க்கும் பொழுது குறிப்பிடத்தக்க வளர்ச்சி உங்களுடைய தொழிலில் நிச்சயமாக இருக்கலாம். பணியிடத்தில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நிச்சயமாக விலகலாம். பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். தொழில் அதிபர்களாய் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதோடு புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். அது போலவே வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டில் படிக்க விரும்பிய நேயர்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்புகள் கைகூடி அமையலாம். நண்பர்கள் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த காலகட்டங்களில் பக்கபலமாக இருக்கலாம். உங்களின் செயல்திறமை பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது. வேலை இழந்த கடகராசினியர்களுக்கு மீண்டும் நல்ல வேலை இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம். கல்வி மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது சாதனைகள் உங்களுக்கு புரியலாம். ஆராய்ச்சி படிப்புகளில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய மற்றும் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த சனி பேச்சினுடைய தாக்கம் கடகராசி நேயர்களுக்கு புகழ் தரக்கூடிய ஒரு தாக்கமாக அமையலாம். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மிகுந்த ஆதரவு நிச்சயமாக கிடைக்கலாம். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக அமையலாம். ஆன்மீக கலைகளில் ஈடுபடுவதற்கும் இது மிகவும் உங்களுக்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லப்படுது. கடகராசியில இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய உழைப்பிற்கான ராயல்டி மற்றும் அங்கீகாரம் முறையாக வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமையலாம். வேதனைகள் அனைத்துமே சாதனைகளாக மாறலாம். புதிய தளங்களில் உங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமா கடகராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டங்களில் கடகராசி நேயர்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் அம்பிகைக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா சனி பயிற்சியினுடைய தாக்கம் நிச்சயமா உங்களுக்கு குறையலாம். அதுபோலவே திருச்செந்தூர், திருநள்ளார் இந்த மாதிரி தலங்களுக்கு ஒரு முறையாவது சென்று வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அஷ்டம சனியின் மிச்சமுள்ள தாக்கமும் இதனால நிச்சயமா உங்களுக்கு நீங்கிடும். கிடைத்த வெற்றிகளால் பெருமிதம் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலனை கொடுக்க செய்யும். அது போலவே செவ்வரளை மலர்களால் வாராகி அல்லது முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய கூடுதல் பலம் கண்டிப்பா அதிகரிக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர்களுக்கு வடமாலை சாற்றுவதும் மிக சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுது. ஸோ இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தாலுமே கண்டிப்பா சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமா உங்களுக்கு குறையலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது அஷ்டம சனியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக குறையலாம். அதாவது மீதமுள்ள தாக்கமும் நிச்சயமா இதனால குறையலாம். கண்டிப்பா இந்த பரிகாரத்தை கடகராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் செய்து பாருங்க. இந்த பரிகாரம் மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பரிகாரத்தை வீட்டில் இருந்தபடியே நீங்க நிச்சயமா செய்யலாம். ஸோ கண்டிப்பா இந்த பரிகாரத்தை கடகராசினியர்கள் மேற்கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சனி பயிற்சி பலன்கள் கடகராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்துருக்கு, என்ன மாதிரி விளைவுகளை கடகராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடகராசினியர்கள் நீங்கள் பார்த்து பயனடைந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.